ஒரு நாட்டில் ஒரு அரசன் தன் அரசவையில் யார் தவறு செய்தாலும் அவர்களை தன் வழக்கம் காட்டு நாயிற்கு இரையாக்குவது வழக்கம். ஒருமுறை ஒருவன் தவறு செய்துவிட்டான். அவனை மற்றவர்களிடம் இவன் அழைத்து அந்த நாய்க்கு இரையாக்குங்கள் என்கின்றான். உடனே அந்த நபர், நான் இத்தனை ஆண்டுகள் உங்களிடம் விசுவாசமாக இருந்துள்ளேன், சிறிய தவறுதானே, என்னை மன்னித்துவிடுங்கள் என்றான். தவறு யார் செய்தாலும் தண்டனை ஒன்றுதான் என்று சொல்லி அவனை தூக்கி எறியுங்கள் என்று சொல்கின்றான். உடனே அந்த நபர், எனக்கு ஒரு 10 நாள் அவகாசம் தாருங்கள், அந்த நாயை நான் பராமரிக்கின்றேன், அதற்கப்புறம் நீங்கள் என்னை கொண்டு விடுங்கள் என்று சொல்கின்றான். சரி, சாக போன்றவன் தானே, நீ 10 நாள் எடுத்துக்கொள் என்கின்றார். 10 நாட்கள் அந்த நாய்க்கு தேவையான அனைத்தையும் அவன் பூர்த்தி செய்கின்றான். இறுதியில் 11ஆவது நாள் அந்த அரசன் சொல்கின்றான், அவனை தூக்கி கட்டி அந்த நாயிடம் தூக்கி எறியுங்கள் என்று. அந்த நாய் அவனை எதுவும் செய்யவில்லை, அவனை பாசமாக பார்க்கின்றது. அப்பொழுது அவன் சொல்கின்றான், இத்தனை வருடம் உங்களிடம் நான் விசுவாசமாக இருந்துள்ளேன், ஆனால் நீ அந்த நாய்க்குள்ள நன்றி கூட உங்களுக்கு இல்லை, அதை என்னை இந்த அளவு பாசமாக பார்க்கின்றது என்று என்னை கொல்லாமல். அப்போது அந்த அரசன் மனம் திருந்தி, இனிமேல் இது போன்ற காரியங்கள் நான் செயல்பட மாட்டேன், நான்